கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ சுனில் ஆனந்த் ஆய்வு. பழுதடைந்த குடிநீர் தொட்டியினை சரி செய்ய உத்தரவு. கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடலூர் நகராட்சி பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். இதில் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட செல்வபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் மேற்கொண்ட ஆய்வின் போது பள்ளியில் பயன்பாட்டில் இருந்த மேல்நிலை குடிநீர் தொட்டியின் தூண்கள் பழுதடைந்து தூணில் இருந்த கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் இருந்தது. இதையடுத்து அசம்பாவிதம் நடக்கும் முன்பாக சேதமடைந்த குடிநீர் தொட்டியினை உடனடியாக சரி செய்ய நகராட்சி ஆணையர் மூவேந்திரனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் உத்தரவிட்டார். அதேபோல் திருமலை நாயக்கன்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட சுனில் ஆனந்த் பள்ளி குழந்தைகள் பயன்படுத்தும் கழிப்பிடங்கள் பராமரிப்பின்றி சேதமடைந்திருப்பதை பார்த்து அதை சரி செய்து பள்ளி குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் ஆய்வின் போது 6வது வார்டு விஜயா நகர் பகுதியில் சாலை அமைத்து கொடுக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்திடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் விரைவில் சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்தார். ஆய்வின் போது தமிழக வெற்றிக் கழக கூடலூர் நகர செயலாளர் சத்தியகுமார், நகர நிர்வாகிகள் சரவணன், ஷகீலா, பூர்ணிமா, விஜய், விக்னேஷ், வெங்கடேஷ், கௌசிக், மௌரி, அஜித் உட்பட பலர் உடனிருந்தனர். இதுக்கு அப்புறம் டாய்லெட் என்ன இருக்கு? எங்க இருக்கு? அப்படியே உள்ள எப்படி போவாங்க உள்ள? அப்புறம் குழந்தைங்க எப்படி போவாங்க இப்போ? இல்லைங்க, இப்ப 20 பேர் இருக்காங்க. இப்ப 20 பேர் இருக்காங்கல்ல, வெளியில போறாங்க. குழந்தைங்களுக்கு நாமளே ஆரம்பத்துல இருந்து நல்லதை சொல்லி கொடுக்கணும். சத்தியமா பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. ஆனால் அப்பகுதி மக்கள் ஆட்சேபனை தெரிவித்ததா சொல்லுது. என்ன ஆட்சேபனைன்னு சொல்றாங்கன்னா, ரோடு அப்படியே, அதாவது 20 வருஷத்துக்கு ஒருக்காக ரோடு போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால பண்ணல.